ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு DEYA'S கிச்சன். ஓணம் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே ஓணம் விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி ஓணம். இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷல் பிங்க் பாலடா ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக குக்கர்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், பட் குக்கர்லேயே இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. நம்ம சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி பேஜ் என்னன்னு பார்த்துடலாம். நம்மளுடைய ரெசிபீஸை நம்ம வியூவர்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வெஜ் மயோனைஸ் காவ்யா ஸ்ரீ மதுரையிலேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நேந்திரங்காய் ஹெல்த் மிக்ஸ் ஃபார் கிட்ஸ் சத்யா புகழ் திண்டுக்கல்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போ குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்ருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது 200 கிராம்ஸ் அளவுக்கு பாலடா எடுத்து வச்சுருக்கேன். இது இன்ஸ்டண்ட்டாக எல்லா ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும். பாலடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இப்போது 200 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே வந்து நம்ம அந்த கொதிச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். கொதிச்ச தண்ணியில் போடுறோம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிடும். இதை மூடி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போது ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சுருக்கேன். நாம் இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே சிம்மர்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகி கேரமல் ஆகிடும். அதாவது ஹனி கலரில் வரும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் ஃபார்ம் ஆகி வரும். ஸோ இப்போ வந்து இதில் நான் 1 லிட்டர் பால் சேர்த்துக்க போகிறேன். கொதிக்க வைக்கல பால், அப்படியே பாக்கெட்லேருந்து பிரித்து ஊற்றுனது தான். அப்படியே இதை ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு பிங்க் கலர் வரதுக்கு 2 முக்கியமான ஒரு ரீசன். ஒன்று என்ன அப்படின்னா நம்ம கேரமலைஸ் பண்ண சுகர். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா குக்கரில் செய்கிறது. நான் பால் வந்து 3 கப் எடுத்திருக்கேன். அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிம்மரில் தான் நீங்கள் வச்சு செய்யணும். அப்போ தான் நல்லா வரும். இப்போது 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் சுகராக இருக்கட்டும், இல்லை ப்ரௌன் சுகராக இருக்கட்டும். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போலாம் நான் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வைக்க போகிறோம். நல்லா பெல்ட் எல்லாம் போட்டுக்கோங்க. குக்கர் மூடியில் வெயிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே சிம்மர்லேயே வச்சு 30 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட போகிறோம். விசில் வந்து வரக்கூடாது. இப்போது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாலடா, அது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி வரும். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு நமக்கே தெரியும். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி வந்து அது குக் ஆனது ஹாட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா ரொம்ப மாவாயிடும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இமீடியட்டாக நார்மல் வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் வந்து 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகணும். அது வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா நமக்கு அந்த பிங்க் கலர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது கிராஜுவலாக அந்த நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அந்த பாலடா இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாலடா வந்து அரிசி மாவில் தான் செய்வாங்க. அரிசி ஊற வச்சு அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ நல்லாவே நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் கெடுதல் கிடையாது. இப்போ வந்து கார்டமம் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து சிம்மரில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். ஹையில் வச்சிங்க அப்படின்னா பால் இல்லையா, ஸோ பொங்கி வெளியில் வந்துடும். ஸோ சிம்மர்லேயே வைங்க. 15 மினிட்ஸ் வைங்க. இல்லைனா திக்காகிற வரை நீங்கள் வந்து குக்கரில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா திக்கான பாலடா ரெசிபி தயாராகிடுச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஹாட்டாகவும் சர்வ் பண்ணிக்கலாம், பாயாசம் மாதிரி. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஓணம்க்கு. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு அமேசிங்கான ஒரு ரெசிபி. சீரியஸாகவே இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, take care and bye-bye. Thank you for watching.